ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதிஸ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம பாயில் பண்ணி தான் கிரேவி செய்வோம். இன்றைக்கி நம்ம அப்படியே முட்டையை உடச்சி விட்டு கிரேவி செய்ய போகிறோம். ஸோ கிரேவிக்கு தேவையான 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கலாம், 2 கிராம்பு, அப்புறம் 2 ஏலக்காய். இது கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அடுத்தது 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் பாதி வதங்கியதும் இஞ்சி பூண்டு சும்மா 1-2 இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் சேர்த்திக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது 2ஐயும் வெங்காயத்துக்கூடயே வதக்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல்லு போயிடும், வெங்காயமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கிடும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது இதில் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். தக்காளி பாதி அளவுக்கு வதங்கியதும் இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் மசாலா பொடியோட ராஸ்மெல்லும் போகும், தக்காளியும் ஃபுல்லாக வதங்கிடும். பாருங்கள், பாதியாக தக்காளி வதங்கிருச்சு. இப்போ இதில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கிரேவிலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இதை விட்டுறலாம். அது நல்லா குக் ஆகட்டும். அந்த டைமில் ஒரு 3 ஸ்பூன் போல் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதில் ஒரு 3 முந்திரி சேர்த்துட்டு இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதில் இருக்கிற பால் மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு கிரேவியில். ஸோ இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கிரேவிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி குழம்பு மாதிரி ஆயிரும். ஸோ 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கரெக்டாக உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், முந்திரியோட பால் அதை மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு வடியில் வடித்து பால் மட்டும் சேர்த்திக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தேங்காய் பால் சேர்த்ததுனால கிரேவியே கலர் பாருங்கள், நல்லா சூப்பரான ஒரு கலராக சேஞ்ச் ஆயிருச்சு. ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். ரொம்ப நேரம் இது வேகணும்னு இல்லை, ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இது மாதிரி ஒரு கப்பில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கிரேவியில் சேர்த்திக்கோங்க, அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முட்டை ஒவ்வொன்றும் சேர்க்கும்போது கொஞ்சம் கேப் விட்டு சேர்த்திக்கோங்க.
நீங்கள் நிறைய முட்டை சேர்த்திக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்ல அகலமான பாத்திரத்தில் செய்யுங்க. அப்போ தான் முட்டை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வேகும். நான் இன்றைக்கி 4 முட்டை சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா கேப் விட்டு ஊற்றியிருக்கேன் ஒவ்வொன்றும். ஸோ இதை ஊற்றினோடனே கரண்டி விட்டு அப்படியே கிண்ட வேண்டாம். மிக்ஸ் பண்ணிங்கன்னா முட்டை அப்படியே எல்லாம் பிரிஞ்சிரும். ஸோ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் முட்டை வேகிற வரைக்கும் விட்டுறலாம். கரண்டி விட்டு நீங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதை ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக விடுங்க. பாருங்கள், முட்டை தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் முட்டையை நல்லா வெந்துருச்சு. கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சர்வ் பண்ணும்போது அப்படியே கரண்டி விட்டு ஒவ்வொரு முட்டையை எடுத்து சர்வ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான உடச்சி விட்ட முட்டை கிரேவி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. யூஸ்வலாக பண்ணுற கிரேவியோட இது ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவும் முட்டையை வேக வச்சு கிரேவி பண்ணுறதுக்கு இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.